ஹலோ விவாஸ், பார்த்து வந்தது HRK and MG தம்பி. ஐயோ வந்தோடனே கீழே துரத்தி விட்டேன். வந்தோடனே வீண்டு வரட்டேன். வந்தோடனே வீண்டு வரட்டேன் விவாஸ். சரி, இப்போ வந்து இந்த கேம் என்ன பண்ண போறேன்னா, HRKலும் இந்த கேம் நான் எடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. HRKலும் இந்த வீடியோ போடுவேன், MG தம்பியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே கலந்த மாதிரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, உங்கள் கண்டென்ட் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் நம்ம காமெடியை தொடங்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்டோரி போடலாமா வேணாமான்னு கேட்குறேன். அதே மாதிரி இன்னும் காமெடியான வீடியோ ஆர்ஆர் கேம்ஸ்னால் இன்றைக்கி எடுக்கலாம்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் எடுக்க முடியல. MG தம்பி நான் MG தம்பி புலியில் முதல் வந்தானே வந்து பாருங்க, பிக்கு கூட அறிவுக்குது. இவனுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது. சரி வாங்க, இப்போ நம்ம கன்ஃபார்ம் இந்த கோழி அடிக்கும். இந்தா வாங்க வை ஏச்சாச்சு. யா சிக்கன் எடுத்துக்கோவா, தேவை சாப்பாடு முக்கியம். முதல் கட்டை வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணலாம். இந்த ஆடுற ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை கட் பண்ணிடலாம். ஏழ்ற ரொம்ப ரொம்ப ஓவரானது. அதுக்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்காதீங்க, அது ஒரு கேவி. அது யார் சொல்கிறா பார்த்தீங்களா? ஏழ்றையே சொல்லுது, ஏழ்றைக்கு பிறந்தவனு. கூல் ப்ளீஸ் வீடு எடுக்க விடுங்க. நீங்களே பேசுனா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி பேசுறது? நீ வாயை மூடுதா பாரு. நான் என் வாயை மூடணும், என் வாய் நான் பேசுவேன். உனக்குண்ணா டேய், உங்கள் சல்லில் நான் பேச வந்தே வந்துட்டேன். விவாஸ், இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து மரக்கட்டை நம்ம அவங்க பேசுறதுக்கு சண்டை போடுற கேப்பை மரக்கட்டை 7 கலை பண்ணிட்டோம். அது வந்து நம்ம வந்து 28 உட்டடாக மாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்ஸுக்கும் மேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஸ்டிக்ஸு மேக் பண்ணி தான் போட போகிறோம் பாருங்களா. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸ்டிக்கு மேக் பண்ணி ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெட்டு செய்ய ஆடு தேவை, 3 ஆடு. அதில் போகிற வேலையை எனக்கு பிடிக்காம எனக்கு தெரிஞ்சு கோவம் வந்து 4 ஆட்டை நான் இனிமேல் படுத்துட்டுருப்பேன். எப்பவுமே கூட்டமாக பாட்டு வந்த ஆடுங்க. நான் வாயை மூடு கிளவி. யார் அங்கே உருட்டை கட்டி எடுத்துவாங்க, இங்கே 2 பேரையும் பணத்தை கட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அங்கே இருக்க ஆடை நம்ம போட்டு தள்ளிடலாம். அதுக்கு முன்னாடி உருட்டை கட்டி எடுத்துவாங்க. பேசுவியா ஐயோ பேசுவியா எம்ஜி பேசுவியா பேசுவேன். இதுவாக சண்டை போட்டு பாருங்க. ஓகே வாங்க விவாஸ், நம்ம போய்ட்டு அந்த ஆடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இல்லைன்னா நடக்கா, இல்லைன்னா கோவிந்தோட ஆடு. வாவ் சூப்பர் வெரி குட் காணாம போயிடுச்சு. அந்த ஆடுற பாருங்க, ஆடை மிஸ் பண்ணி விட்டுட்டான். அசிங்கமாக இல்லை. ஒரு ஆடு பாவம் மிஸ் ஆகி போயிடுச்சு. யார் போய்ட்டு போகணும், செம்ம கோசம் இருக்கான். யாரும் குறுக்கிட்ட வராதிங்கோ, போட்டு தட்டு போயின்னு இருப்பான். செம்ம கோத்துல இருக்கான். எம்ஜி தம்பி மறந்து உன தாவி போற குரங்கேட்டியம்மா. அசிங்கமா இல்ல குரங்கு எம்ஜி தம்பி. ஓகே, யாரும் குறுக்கிட்ட வராதிங்கோ, போட்டு தள்ளுவான். நம்மளே எம்ஜி தம்பி யாரும் சைக் சமது பந்து தாள் ஓடி ஒரு குரங்கு கீழே விட்டுது. அதுதான் எம்ஜி தம்பி. ஒரு தாய் கழுவி, நான் ஓரமாக தான் உட்காந்து நிற்கிறேன். இது வந்து HRK தான் விளையாடுறான், சீண்டி விட்றாத. வா, நானா பண்ணுவேன் சீண்டி விட்ற என்ன பண்ணி தாய் கழுவி. நீ தாய் கழுவி. யூஎஸ் எங்களோட சண்டைலாம் இங்கே எத்துறாங்க. இப்போ மாற்றிடுறோன்னா இம்மா நேரமாக ஒரு ஆடு தான் தேடி கொண்டு வரும். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஆள் 3 ஆள் கண்டுபிடிக்கிறோம் பெட்டு சைட்டுக்காக. செம்ம கோத்தில் இருக்கேன். இவங்க ஒரு செம்ம கோத்தில் இருந்தாங்க. இந்த 2 கோழி போட்டு தர போகிறேன். ஐயோ 2 கோழி போட்டு தரேன். குட்டி கூடியா ஓகே, கோழி போட்டு தரட்டேன். பாவி மண்டையில் இஷ்டம் யூஎஸ். ஓகே, போகிற வழியில் நம்ம ஆடு கச்சாங்க போட்டு தரேன். இது பண்ணி க்யூட்டாக இருக்கு, பரவாயில்ல, விட்டு போயிடலாம். ஓகே, நான் தான் ஆடுறேன். இவன் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமா 3 ஆடை தேடி கிடைக்கிறான். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறான். பாருங்க, அங்க ஒரு ஆடு இருக்கு. எம்ஜி தம்பி ஒரு லூசு. HRK கண்ணீர் காரணமாக அந்த ஆடை வெற்றியாக போட்டு விட்டான். HRK வாழ்க. சாரி விவாஸ், எம்ஜி தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர், அதனால திடீர்னு வெளியே போகிறதுக்காக காரணம் இது. இவங்க வந்தால் ஃபீவர் இருந்துச்சு. ஏழ்ற நான் தான் ஆடுறேன்.
இன்னும் கொஞ்ச நேரமா எம்ஜி தம்பிக்கு இவ்வளோ நல்லா பேசுனா இன்னொரு ஆணையும் கண்டுபிடிச்சார் வெற்றிகரமாக வச்சா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு முடிஞ்சா நம்மளால அவங்க முடிஞ்சா நாட்டிக்கு வில்லேஜை கண்டுபிடிச்சிருப்பாரு. யுஎஸ் நாம் கிட்டத்தட்ட 3வது ஆடை தேடி கொடுக்குறோம். ரொம்ப நேரம் ஆகுது. நான் இன்னும் இப்போ இந்த 2வது ஆடை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கட் பண்ணி போட்டேன். கிட்டத்தட்ட கட் பண்ணி காய வச்சுட்டு அதெல்லாம் இப்போ ஒரு ஆடு கட்டிருப்பேன். 3வது ஆடு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கட்டிட்டு பண்ணுறேங்க. ஓகே, கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க. கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நான். இதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தேடி இருந்திருப்பேன் இந்த ஒரு ஆடை. எப்போ ஆடா கஷ்டப்பட்டு போட்டு தொட்டுங்க பஸ். எவ்வளோ நேரம் தேடினா தெரியுமா? ஓகே, நான் தான் 7 கஷ்டப்பட்டு இப்போ ஆடை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் கட்டை எடுக்க மாட்டேட்டான். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே இருக்கேன். அறிவில்லை மென்டல். டேய் சண்டை போடாதீங்கடா டேய். இப்போதான்டா எஞ்சி தம்பி சண்டை கொஞ்சம் ஆத்திரவாடிக்கிறா. நீங்களே பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு சின்ன பையன் எங்கேயா தேடி கண்டுபிடிச்சேன் கூட்டணும் அண்ணா. சண்டை போடாதீங்கடா டேய். நான் சண்டை போடுவோம், நீ நான் பண்ணுவேன். உள்ள வீடியோ லென்ட்டாக போகுங்க. சப்பா சொல்கிறேன், நான் முடியல. நான் கட் பண்ணிடுறேன் வீடியோவை. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பா